இப்போ இந்த வீடியோவில் நம்ம 12th பிஸ்னஸ் ஸ்டடீஸில் லெசன் நம்பர் 12 அதோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாம் பேஜ் நம்பர் 223 அதில் லோன் ஃப்ரம் டொமஸ்டிக் ஸ்பெஷல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், அதாவது எஸ்எஃப்ஐஸ் அப்படிம்பாங்க, அவங்ககிட்ட இருந்து வாங்குகிற லோன்ஸ் அதோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லோன்ஸ் ஃப்ரம் டொமஸ்டிக் ஸ்பெஷல் financial institutions, SFIs. After independence, a large number of financial institutions have been established in India with the primary object to provide medium and long-term financial assistance to industrial enterprises. Institutions like Industrial Finance Corporations of India (IFCIs), Industrial Reconstruction Bank of India, State Financial Corporation of India (SFCs), State Industrial Development Corporation (SIDCs) have been established to provide the financial support to set up new enterprises as well expansion of modernization of the existing enterprises. ஸோ நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து லாங் டேர்ம் லோன் கொடுக்கறதுக்கு, மீடியம் லோன் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து உருவாக்குனாங்க. அதில் ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் யாருனாக்கா ஐஎஃப்சிஐஸு, அப்புறம் எஸ்எஃப்சிஸ், எஸ்ஐடிசிஸ், இவங்க எல்லாமே ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸு. இவங்க எல்லாமே ஒரு இண்டஸ்ட்ரியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் இல்லை மாடர்னைஸ் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா லோன் கொடுப்பாங்க. This financial institution grants loans for maximum period of 25 years. These loans are covered by mortgages of the company's properties and hypothecation of stock shares, etc. The major benefits derived from such loans are, ஸோ இந்த லோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 25 வருஷத்துக்கு இருக்கும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயத்தை அடமானம் வச்சு தான் இந்த லோனெல்லாம் வாங்குவாங்க. அது ப்ராப்பர்ட்டியாக இருக்கும், இல்லாட்டி ஸ்டாக்ஸு ஷேர்ஸாக இருக்கும். இதில் ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்னு பார்ப்போம். The rates of interest payable is lower than the market rate. இதில் கொடுக்குற வட்டி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வாங்குற வட்டி வந்து மார்க்கெட் ரேட்டோட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். த அமௌண்ட் ஆஃப் லோன் இஸ் லார்ஜ், அதோட லோனோட அமௌண்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். However, it involves a number of legal and technical formalities, and also the negotiation period is usually long. The financial institution often nominate 1 or 2 directors to have some degree of controls over the utilization of the fund and functioning of the company. ஸோ இது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கிறதுனால இது வந்து டக்குன்னு போய் கேட்டவுடனே கிடைச்சிடாது இந்த லோன் எல்லாமே. இதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ், லீகல் ஃபார்மாலிட்டிஸ், டெக்னிக்கல் ஃபார்மாலிட்டிஸ் தான் இருக்குது. இது பல வருஷம் ஆகும் இந்த லோன் வந்து இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு வாங்குறதுக்கு. அதே வட்டம் இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னாக்கா லோன் கொடுத்த வாட்டி அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 2 டேரக்டர்ஸ் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் லோன் கரெக்டாக ஃபண்ட் யூஸ் பண்ணாங்களா இல்லையா, கம்பெனி கரெக்டாக தான் நடக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக. 4th one, borrowing from commercial banks. இப்போ லோன் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் மூலமாக வாங்குறது, அதை பற்றி பார்க்க போகிறோம். Commercial banks in India may grant loans for a period of 3 to 5 years. These loans may be accessed by the companies for a variety of uses, including capital expenditures. These may be issued against or without the collateral depending on the company's credit standing. ஸோ இந்த லோன்லாம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் கொடுப்பாங்க. இந்த லோன்ஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது 3லேருந்து 5 வருஷம் வரைக்கும் இந்த லோன் வந்து கொடுப்பாங்க. இந்த லோனில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவங்க அந்த கம்பெனிக்காரங்க அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு எந்த ஒரு கொலாட்ரல் இதுவும் இல்லாமல், செக்யூரிட்டி இல்லாமல் கொடுப்பாங்க. அவங்களோட குட்வில்லு, கிரெடிட் ஸ்டாண்டிங்கை வச்சு இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் தான் கொடுக்குறது, இந்த பேங்க்கோட ரிஸ்க்கை வச்சு தான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட், மெரிட்ஸ். இதில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த லாங் டேர்ம் பாரோயிங்கில் வந்து என்ன அட்வான்டேஜஸ் இருக்குனாக்கா, இட் இஸ் ஃப்ளெக்சிபிள் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் ஆஸ் லோன் அமௌண்ட் கேன் பி இன்க்ரீஸ் ஆஸ் பர் த பிஸ்னஸ் நீட்ஸ் அண்ட் கேன் பி ரிட்டர்ன் இன் அட்வான்ஸ் வென் ஃபண்ட்ஸ் இஸ் நாட் நீடட். ஸோ இது வாங்குறவங்க, இந்த லோன் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னாக்கா இது லாங் டேர்ம் லோனு. இது நீங்கள் வந்து நல்லா ரீபே பண்ணிட்டு டக்குன்னு இன்க்ரீஸ் கூட பண்ணிக்கலாம் இந்த லோனை. அதே மாதிரி எப்போ நினச்சா கூட உங்கள் கையில் காசு இருந்துச்சாக்க இந்த லோனை நீங்கள் முடிச்சிடலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாங்கிறாங்க. பேங்க்ஸ் கீப் த ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன் ஆஃப் த கிளைண்ட் சீக்ரெட். அதோட யார் இந்த லோனை வாங்குறாங்களோ அந்த லோன் வாங்குறவங்களோட டீட்டெயில் வந்து பேங்க் சீக்ரெட்டாக வச்சுருக்கோம். டைம் அண்ட் காஸ்ட் இன்வால்வ் ஆர் லோவர் ஆஸ் கம்பேர்ட் ஆஃப் இஷ்யூஆர் ஷேர்ஸ் டிஃபென்சஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லோனில் டைமும் கம்மியாக இருக்கும், அதே ஆட்டம் காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும் கம்பேர் டு ஷேர்ஸு டிஃபென்சஸை கம்பேர் பண்ணும்போது. பேங்க்ஸ் டூ நாட் இன்டர்ஃபியர் இந்த இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் த பாரோயிங் கவுன்சிலர்ஸ். இப்போ யாரோ ஒருத்தவங்க இந்த லோனை வாங்கிட்டாங்க, பேங்க் வந்து அந்த கம்பெனி விஷயத்தை தலையிடாதுங்கிறாங்க. லோன்ஸ் கேன் பி பெய்டு பேக் இன் ஈஸி இன்ஸ்டால்மெண்ட். அதாட்டம் இந்த லோன் வந்து ஈஸியான இன்ஸ்டால்மெண்ட்டில் திருப்பி பே பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன் கேஸ் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் த இண்டஸ்ட்ரீஸ் இன் வில்லேஜஸ் அண்ட் பேக்வர்ட்ஸ் ஏரியாஸ் த இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் இஸ் வெரி லோ. இதே பார்த்தீங்கன்னாக்கா பின்தங்கிய ஒரு கிராமங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருந்தாக்கா அதுங்களுக்கு வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லோன் எல்லாம் கம்மியான வட்டியில் தான் கொடுக்குறாங்க இந்த பேங்க்ஸ் எல்லாமே.
இதெல்லாம் அட்வான்டேஜஸ். இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்னன்னு பார்ப்போம். பேங்க்ஸ் require personal guarantee or pledge of the assets while granting the loan, so the business cannot raise further loans on these assets. Thus, it reduces the borrowing capacity of the borrowers. ஸோ பேங்க் வந்து இந்த லோன் கொடுக்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த வாங்கிட்டு தான் கொடுக்கும். அதாவது ஏதோ ஒரு கேரண்டி மாதிரி ஏதோ ஒரு அசட் வாங்கி தான் கொடுக்கும். ஸோ அந்த அசட் விலையை தாண்டி நம்ம லோன் வாங்க முடியாது. இது ஒரு மைனஸ் பாயிண்ட். இன் கேஸ் ஆஃப் ஷார்ட் லோன் ஆர் எக்ஸ்டெண்டட் again and again there it will be uncertainty about the continuity. இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் லோன் வாங்குறீங்க, ஆனால் அது வந்து நீங்கள் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னாக்கா அது நீங்கள் லோன் வாங்குற அடுத்தடுத்த லோன் வாங்குற விஷயத்தை வந்து பாதிக்கும், அந்த கண்டினியூட்டியை பாதிக்கும்னு சொல்கிறாங்க. Too many formalities are to be fulfilled for getting term loans from banks. These formalities make the borrowings from the banks time consuming and inconvenient. ஸோ இந்த லோன் வாங்குறது, பேங்க்லேருந்து லோன் வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய ஃபார்மாலிட்டிஸுக்கு நிறைய இடத்துல அலைய வேண்டியது இருக்கும், ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஸோ இது வாங்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படும், அது இன்கொன்வீனியண்ட்டாக இருக்குது லோன் வாங்குறவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் டிமெரிட்ஸ். தென் ஃபிஃப்த், பப்ளிக் டெபாசிட்ஸ். It is very old method of finance practice in India. When the commercial banks were not there, people used to deposit their savings with the business concerns of good repute. Even today, it is very popular and convenient method of raising short-term and medium-term finance. Under this method, company can raise the funds by inviting the shareholders, employees, and general public to the deposits their savings with the company. To attract the public, the company usually offers a higher rate of interest than the interest of the bank deposit. The period for which the company accepts deposits, the public deposit ranges between 6 months to 60 months. ஸோ இது வந்து பழைய டைப் ஆஃப் மெத்தட் ஆஃப் சேவிங் மணி, அதாவது ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது. இது என்னன்னாக்கா பேங்க் எல்லாம் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்னஸ் மேனு அவங்க வந்து ஒரு அவங்க ப்ராஃபிட்டில் ஒரு சில அமௌண்ட்லாம் எடுத்து வச்சுப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு ஷார்ட் டேர்ம் இல்லாட்டி மீடியம் டேர்ம் ஃபைனான்ஸு ரைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் எப்படி அவங்க ரைஸ் பண்ணாங்கனாக்கா இந்த ஷேர் ஹோல்டர் மூலமாகவோ இல்லை ஜென்ரல் பப்ளிக் டெபாசிட் மூலமாகவோ இது வந்து கம்பெனி வந்து ரைஸ் பண்ணும். இது வந்து என்ன ஆகுனாக்கா இதில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து பப்ளிக்கு தருவாங்க. அதோட அந்த பேங்க்கு டெபாசிட், இந்த மாதிரி டெபாசிட்க்கு அதிகமாக வட்டி தருவாங்க. இது மூலமாக அவங்க ரைஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த லோன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பப்ளிக் டெபாசிட் 6 months வந்து 60 months வரைக்கும் இவ்வளோ பீரியட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. Then merits of public deposit. இது merits என்னன்னு பார்ப்போம். Simple and easy. The methods of borrowing money through the public deposit is very simple. It does not require any legal formalities. It has to be advertisement in the newspaper as the receipt, and the receipt is to be issued. ஸோ இது வந்து இந்த பப்ளிக் டெபாசிட் வாங்குறது ரொம்ப ஈஸி. இதில் என்ன நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா போதும், நம்ம பப்ளிக் ஃபண்டை ரைஸ் பண்ணிக்கலாம். No charges on assets. Public deposits are not secured. They do not have any charge on the fixed assets of the company. ஸோ இந்த பப்ளிக் டெபாசிட்ஸ் எல்லாமே செக்யூர்டான விஷயம் கிடையாது. அதனால கம்பெனியோட அசெட்டில் எதுவுமே பாதிக்காது இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக்கல் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் ஆன் த borrowing through public deposit are much less than expenses on other methods like issue of debentures and shares. ஸோ இதில் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் borrowing வந்து இந்த பப்ளிக் டெபாசிட்டில் ரொம்ப ரொம்ப கம்மி கம்பேரிங் டு இந்த இஷ்யூஸ் ஆஃப் ஷேர்ஸு டிபென்ச்சர்ஸில் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப expenses கம்மியாக இருக்குங்கிறாங்க. Flexibility. Public deposit bring flexibility in the capital structure of the company. This can be raised when needed and refunded when not required. ஸோ இந்த டெபாசிட் பார்த்தீங்கன்னாக்கா எப்போ தேவையோ அப்போ பப்ளிக்கிட்டேருந்து ரைஸ் பண்ணிக்கலாம், எப்போ உங்களுக்கு ஃபண்டு தேவையில்லையோ அப்போ வந்து திருப்பி கொடுத்துடலாம். ஸோ இது ஒரு ஃப்ளெக்சிபிள் இருக்குது அப்படிங்கிறாங்க. தென் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆர் டிமெரிட்ஸ். Uncertainty. A concern should be of high repute and have a high credit rating to attract public to deposit their savings. There may be sudden withdrawals of deposit which may create financial problems. Depositors are regarded as fair weather friends. ஸோ அந்த அன்சர்டினிட்டினாக்கா சரியான சூழல் சொல்ல முடியாது, எப்போ வேணாலும் எது வேணாலும் ஆகலாம். ஸோ அந்த ஒரு ரிஸ்க் இருக்கிறதுனால, இதில் ஹை கிரெடிட் ரேட் ரிஸ்க் இருக்கிறதுனால இந்த சேவிங் இதில் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு அந்த டெபாசிட் வந்து வித்ட்ரால் பண்ண வாய்ப்பு இருக்குது, ஏதாவது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்துச்சுனாக்கா. ஸோ இது வந்து டெபாசிட்டருக்கு ஒரு நல்ல விஷயம் கிடையாது அப்படிங்கிறாங்க. Then insecurity. Public deposit do not have any charges on assets of the concern. It may not always safe to deposit saving with the company, particular those who were not sound financially.
ஸோ இந்த நாம வந்து பப்ளிக் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு லோன் கொடுக்கறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தப்பான விஷயமா இருக்கும். ஏன்னா இவங்க எந்த அசெட்டும் நம்மகிட்ட ப்ளச் பண்ணுறது கிடையாது. அதுவும் இல்லாமல் இவங்களோட சவுண்ட் ஃபினான்ஷியல் விஷயம் தெரியாமல் நாம் இந்த பப்ளிக் வந்து இவங்களோட லோன்லாம் தரக்கூடாது. அது ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. லிமிட்ஸ் ஆன் அமௌண்ட் ரைஸ். தேர் ஆர் லிமிட்ஸ் ஆன் த அமௌண்ட் தட் கேன் பி ரைஸ் டு த பப்ளிக் டெபாசிட். பப்ளிக் கிட்ட இருந்து டெபாசிட் வாங்குறதுக்கு ஒரு சில லிமிட்ஸ் இருக்குது கம்பெனிஸ்களுக்கு. லிமிட்ஸ் இருக்கு கம்பெனிஸ்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. Next, sixth one, lease financing. Lease is a contract whereby one can use the asset of the other with due permission of the owner on the payment of rent without purchasing them. The owner of the asset is called lessor and the user is called leasee. The period of use is called the lease period, after which the leasee may opt for the purchase of the asset. ஸோ லீஸ் ஃபினான்சிங்னாக்கா என்னென்ன, இது வந்து ஓனர் வந்து அவரோட அசட்டை வந்து இன்னொருத்தவங்களுக்கு பர்மிஷனோட யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்ட்டுக்கு கொடுக்குறாரு ஒரு சில காலகட்டத்துக்கு. இதில் ரெண்ட் கொடுக்குற ஓனரோட பேர் வந்து லெஸ்ஸாக இருப்பாங்க, இல்லை லீஸாக இருப்பாங்க. அதே விட அந்த லீஸ் எடுக்கிறவங்க பேர் வந்து லீசி அப்படிம்பாங்க. ஸோ அந்த பீரியட் முடிச்ச உடனே ஒன்று அவங்க வந்து ஃபுல் அமௌண்ட் கொடுத்துடணும், இல்லாட்டி அந்த அசெட் வேணால் அந்த லெவலுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லீசிங் இன் அன் அக்ரிமெண்ட் அரேஞ்ச்மெண்ட் தட் எனேபிள்ஸ் த business enterprises to use and exercise complete control over the asset without owning it. The owner gets rent in return at any time as per the terms of the contract. He can cancel the agreement. This system helps the business to use the plant and machinery and other fixed assets for the long period and to time without investing a large amount of money to purchasing them. At the end of this period, assets goes back to the owner. The owner of the assets also has the option of selling it to the user in a reduced price. Sometimes the user company may request the leasing company to purchase its existing assets and allow them to use the same assets in the lease basis. This enables the company to save a long-term funds that can be utilized for other purpose. This is known as sale and lease back system. ஸோ இந்த சிஸ்டமில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு ஒரு இடம் வந்து ஒருத்தர் வந்து லீஸுக்கு வாங்குறாரு அப்படின்னாக்கா அங்கே வந்து அவர் ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பித்து ஃபேக்ட்ரிக்கு உண்டான பில்டிங்ஸ் ஆகட்டும், இல்லை அசெட்ஸ் மிஷினரிஸ் ஆகட்டும், எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும் வாங்கி அவங்க போட்டு இப்போ லாங் டேர்முக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லீஸ் வந்து எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணுறதுக்கு அந்த ஓனருக்கு ரைட்ஸ் இருக்குது, லீஸருக்கு ரைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த லீஸ் வச்சுருக்கவங்க முடிஞ்சிச்சுனாக்கா அந்த பொருள் அங்கே இருக்க பொருளை வந்து அந்த ஓனர்கிட்ட கூட விற்றுடலாம், ஒரு விலைக்கு விற்றுக்கலாம். இல்லை அந்த ஓனரையே கூட அந்த லீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி மறுபடியும் இவங்க அந்த லாங் டேர்முக்கு மறுபடியும் அவங்க இந்த தொழிலை கண்டினியூ பண்ணலாம். இதுக்கு பேர் என்ன சொன்னாங்க, சேல்ஸ் அண்ட் லீஸ் பேக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன லீஸ் சிஸ்டம்ல என்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்கலாம், மெரிட்ஸ்ன்னு பார்க்கலாம். It enables the leasee to acquire the asset with a lower investment. ஸோ லீஸ் எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்க வந்து தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. சிம்பிள் டாக்குமெண்டேஷன் மேக்ஸ் இட் ஈஸியர் டு ஃபினான்ஸ் அசெட். ஸோ இது ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு டாக்குமெண்ட் ஃபார்மாலிட்டிஸாக இருக்குது. அப்புறம் லீஸ் ரெண்டல் பெய்டு பை த லீசி ஆர் டிடக்டபிள் ஃபார் த கம்ப்யூட்டர் டாக்ஸபிள் ப்ராஃபிட்ஸ். ஸோ இந்த லீஸ் எடுத்தவங்க இந்த பேமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா இது டேக்ஸ் டிடக்ட் பண்ணுறதுல ப்ராஃபிட்டில் அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் ஆகுது, டேக்ஸ் டிடக்ஷனில் இருக்குது. இட் ப்ரொவைட்ஸ் ஃபினான்ஸ் வித்தவுட் டைல்யூட்டிங் த ஓனர்ஷிப் ஆர் கண்ட்ரோல் ஆஃப் த பிஸ்னஸ். இது வந்து அந்த ஓனர்ஷிப் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, இது வந்து அந்த ஃபினான்ஸோட டைரெக்டாக டைல்யூட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. The lease agreement does not affect the debt raising capacity of the enterprises. அவங்க போட்டிருக்க லீஸ் அக்ரிமெண்ட் வந்து கம்பெனி வந்து கடன் வாங்கியிருக்க விஷயத்தில் எஃபெக்ட் ஆகாதுங்கிறாங்க. The risk of obsolescence is borne by the lessor. This allows the greater flexibility to lessee to replace the asset. ஸோ இந்த லீஸ் எடுத்தவங்க பார்த்தா எப்போ வேணாலும் அந்த அசெட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னாக்கா the limitation, lease agreement may impose certain restrictions on the use of assets. For example, it may not allow the leasee to make any alteration or modification in the asset. இப்போ ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் லீஸ் எடுத்திருக்காருனாக்கா அந்த லீஸ் எடுத்தவர் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த ஓனர் போட்டிருப்பாரு. என்னன்னாக்கா அவர் இருக்க இடத்துல வந்து ஒரு சில ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணக்கூடாது, இந்த பில்டிங்கில் இடிக்கக்கூடாது, அந்த மாதிரி ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இது ஒரு மைனஸ் பாயிண்ட். The normal business operation may be affected
in case of lease is not renewed. இப்போ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் லீஸை வந்து ரெனுவல் பண்ணணும், அது ரெனுவல் பண்ணலனாக்கா அங்கே மறுபடியும் அவங்க தொழில் நடத்த முடியாது. ஸோ இது ஒரு ப்ராப்ளம். இட் மே result in a higher payout obligation in case of equipment is not found useful and the leasee opts the premature termination of the lease agreement. Suppose அந்த இடத்துல வந்து அவங்க லீஸ் எடுத்தவங்க வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அவங்க தொழில் நடத்துறாங்கனாக்கா அது வந்து யூஸ்ஃபுல் இல்லைனாக்கா அது ஒரு ப்ராப்ளம் ஆகிடும். அதே மாதிரி இந்த லீஸ் பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாக முடிஞ்சு போச்சுனாக்கா, டெர்மினேட் ஆயிடுச்சுனாக்கா அவங்க அந்த இடத்த காலி பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இது ஒரு பிரச்சனையாக இருக்கும் அந்த பிஸ்னஸ்க்கு. த லீசி நெவர் பிகம்ஸ் த ஓனர் ஆஃப் த அசட். இட் டிப்ரைஸ் இன் டு ரெசிடுவல் வேல்யூ ஆஃப் த அசட். நீங்கள் என்னதான் லீஸுக்கு எடுத்து ஒரு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி தொழில் பண்ணாலும் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு சொந்தம் கிடையாது, அது இடத்துக்காக தான் சொந்தங்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க.